What are you going to do? Do it quickly. யோவான் 13:27. நீ செய்யவிருப்பதை விரைவில் செய். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இன்று sin is a love of self to the point of despising God. St. Augustine, sin is a love of self to the point of despising God. கடவுளை ஒதுக்கி தன்னையே அன்பு செய்வதே பாவம். அதைத்தான் ஈகோ என்று சொல்லுகின்றோம். ஈகோ என்றால் edging God out. கடவுளுக்கு இடமில்லை. தான், தாண்மை, தனது இவைகள்தான் அங்கு நிறைந்திருப்பது. ஆக அங்கு நிறைந்திருப்பது ஆணவம், அகந்தை, அகங்காரம், இருமாப்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இறைவனோ இறைவனை சார்ந்த பண்புகளோ நற்குணங்களோ எதற்கும் இடம் கிடையாது. அது யூதாஸை போன்று என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. இந்த முதலில் சொன்ன what are you going to do it quickly, நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்பதை ஒரு நகைச்சுவைக்காக எடுத்தாளப்படுகின்ற விவிலிய வசனமாக இருக்கும். எப்படின்னா, ஒன்றுமே பைபிளே திறக்காத ஒரு மனுஷன் இப்படி புனித வாரத்தில் தியான பிரசங்கள்லாம் கேட்டார். உடனே அவர் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டார், என்ன நான் பைபிளையே படிக்க மாட்டேங்கிறேன்னு, சரி இனிமேலாவது படிக்கலாம் அப்படின்னு தூசியை தட்டி எடுத்து தொடச்சி பைபிளை திறக்கிறான். சில பேருக்கு ஒரு வகையான குருட்டு நம்பிக்கை இருக்கும். எந்த வசனம் முன்னாடி வருது பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அவை கண்ணை மூடிக்கிட்டு எந்த வசனம் முன்னாடி வருதோ அதை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி திறந்து கை அப்படியே வச்சுக்கிட்டே வந்த வசனம், யூதாஸ் சென்று நான்று கொண்டான். என்னடா இது, எடுத்தோடனே முதல் வசனமே அபசகுணமாக வருது. ஆண்டவர் வாழ்வு தரும் வார்த்தைன்னு சொன்னாங்க நற்செய்தியில், என்னை எடுத்தோடனே போய் நான்று கொள்னு சொல்லுதே அப்படின்னு முனவிக்கிட்டே மறுபடியும் மூடி ரெண்டாவது தடவை எடுத்தான். ரெண்டாவது தடவை எடுத்து கையை வச்சுக்கிட்டே வந்தான், நீயும் அதே போல் செய்ய. போச்சுடா, இது மேலே மேலே சமட்டி அடிக்கிற மாதிரி அடிக்குதே, நானும் போய் நான்று கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி மூணாவது என்ன வருதோ அதை கடைபிடிப்பேன், இல்லைன்னா பைபிள் வேண்டாம், நமக்கு அது ஒத்து வராது, அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மூணாவது தடவை திறந்து கையை வச்சுக்கிட்டே வந்தான். இந்த வசனம் வந்தது, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இட் குவிக்லி, நீ செய்யவிருப்பதை விரைவில் செய். பைபிள் மூடிட்டான், பைபிளாவது வாசகமாகுது. ஆக எதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன, என்ன சொல்லுகின்றன என்பதற்கு நமக்கு ஒரு அறிவு, ஞானம், தெளிவு வேண்டும். யூதாஸை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள், arrogance with which an arrogance with which we want to emancipate from God and be only ourselves, an arrogance which makes us believe we do not need the eternal love, an arrogance with which we wish to become the only masters of our own life. Benedict XVI, Cardinal Ratzinger என்று அவர் இப்படிப்பட்ட ஆணித்தரமான வார்த்தைகளை எழுதியது, போதித்தது, கற்பித்தது எல்லாம் தான் அவரை போப்பாண்டவராக உயர்த்தியது. ஆகவே அநேக இப்படி மேற்கோள்களை ஆணித்தரமாக கொடுக்கின்றார். செருக்கு, கடவுளை ஒதுக்குவது, தான் என்பது நிறைந்திருப்பது, தனக்கு நிலைவாழ்வு தேவையில்லை என்பது, தானே தன் வாழ்வின் தலைவன் என்பது, இவைகள் நிச்சயமாக அழிவுக்கு இட்டு செல்லும். pride goes before the fall என்று ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் என்று அடிக்கடி இதை சொல்லுகின்றோம், கேட்கின்றோம். ஆக இன்று யூதாஸிடமிருந்து நாம்
கற்றுக்கொள்ள வேண்டியது தனக்கு தெரிந்தவைகள்தான் சரி என்று பிடிவாதமாக இருத்தல். prejudice and biased என்று 2 வார்த்தைகள் ஆங்கிலத்தில். அவைகளை விட்டு, என்னுடைய பிடிவாதத்தை விட்டு வேறு கருத்தும் இருக்கிறதோ, இருக்கக்கூடும், இருக்கலாம் என்ற ஒரு மனநிலை வேண்டும். நான் நல்ல உதாரணம் சொல்லுவேன். பிள்ளைங்க செஞ்சு பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டீங்க இந்த கருத்தையும் இந்த வீட்டு பாடத்தையும். 10 எழுதி உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க என்ன எழுதியிருக்கேன், 10ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 11 எழுதுங்க, 11. அடுத்தது 12 எழுதுங்க, 12. அடுத்தது பி எழுதுங்க, பின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? 13. நீ எழுதியது பி ஆக இருக்கும், ஆனால் அவர்கள் சொல்வது 13. ஏன்? 10, அடுத்தது 11, அடுத்தது 12, அடுத்தது 13 தான் வரும். இல்லைன்னா ரொம்ப நேரம் வேணும் எடுக்குதுன்னா ஏ எழுதுங்க, அடுத்தது 13 போடுங்க. 13 சொல்ல மாட்டாங்க, பின்னு சொல்லுவாங்க. ஏக்கு அடுத்தது இதுதான் வரும். ஏன் அது மாற்று எழுத்தாக இருக்கக்கூடுமோ என்று சிந்திக்கவும் வேண்டும், பார்க்கவும் வேண்டும், திறந்த மனமும் வேண்டும். ஆக இது ஒரு மென்டல் பயாஸ் அண்ட் பிரெஜுடிஸ் என்பதற்கு நல்ல உதாரணம். இது இப்படித்தான் இருக்கும், இல்லை மாற்று கருத்தாக கூட இருக்கலாம். நம்ம நற்கரணை பெட்டி இருக்கு இல்லையா, அதை புதுசாக யாராவது ஃபாதர் வந்தால் பாருங்களேன், நான் இருந்தால் திறந்துடுவேன். இல்லை நான் கூட முதலில் திறக்கும் பொழுது தடுமாறினேன். அது பூட்டுற மாதிரி பூட்டினா தான் திறக்கும், திறக்கிற மாதிரி செஞ்சால் தான் பூட்டும். அந்த பூட்டை மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த வசத்துக்கு ஏற்ப, அந்த படத்துக்கு ஏற்ப. ஆகவே பூட்டுனா திறக்கும், திறந்தா பூட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஓ, இது இப்படி இருக்கிறதா, வழக்கமாக இருப்பதை போல் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, வேறு வகையாக கூட இருக்கலாம். அதுதான் ஒரு தெளிவை நமக்கு தரும். இயேசு காவியத்தில் செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புதான் என்கின்ற ஒளியினூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் அன்றோ. அந்த தவற்றை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு யூதாஸ் செய்தான். அவரோடையே வாழ்ந்து அவரை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. ஆக செப்பத்தான் முடியாத தவற்றை கூட செய்வதற்கு துணிகின்ற மனித உள்ளம் தப்புதான் என்கின்ற ஒளியினூடே தள்ளாத இருள் கொண்ட உள்ளம் அன்றோ. தப்பு என்று தெரிந்தும் செய்வது மிக மிக கடினமானது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. Louis Bourdal, we would like to convert when we would get tired of this world, or rather when the world would get tired of us. நான் மனம் மாற விரும்புவது, ஒன்று இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது, அல்லது இவ்வுலகம் நம்மால் சோர்ந்து போகும் பொழுது. டயர்ட், களைத்து போச்சு, போதும், இந்த உலகம் போதும், இந்த வாழ்வு போதும். என்னுடைய விரக்தியின் உச்சம்தான் தற்கொலை. ஆனால் மறுபடியும் துணிவு பெற்று களைப்பை அகற்றி புத்துணர்வை பெற முடியும், பெற வேண்டும். அதற்குத்தான் தினம் தினம் காலையில் நாம் நற்கருணை ஆராதனை மேற்கொள்கிறோம். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், மனிதர்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், இவைகளை எல்லாம் தாங்கி அந்த நாள் களைத்து போய் சோர்ந்து போய் உறங்குகிறோம். சில பேருக்கு தூக்கம் கூட நல்லா வராது, அவ்வளவு கவலைகள், பிரச்சனைகள். சில பேர் சொல்லுவாங்க, வந்து ஃபாதர்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் ராத்திரி தூங்கவே முடியல, கெட்ட கெட்ட கனவா வருது. அப்படி என்ன கெட்ட கனவா வருது அப்படின்னு கேட்பேன். யாரோ வந்து என் நெஞ்சு மேலே நின்று மிதிக்கிற மாதிரி ஒரு கனவு காணுகிறேன். அப்படியே மூச்செல்லாம் முட்டுது, தொண்டை அடைக்குது, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா அவர்களுக்கு நிறைய கடன்கள் இருக்கும். கடன்கள்,
பாரமாக அவர்களை அழுத்துகின்றன. அதுதான் அந்த பிரமையாக யாரோ வந்து அவர்களை அழுத்துவதை போன்ற ஒரு பிரமை. யாரும் வரல, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கடன் சுமை அல்லது வேறு கவலைகளாக கூட இருக்கலாம். ஆகவே இந்த கவலைகளை மறந்து தூங்குவதற்கு இறைவன் அருள் தருவார். அடுத்த நாள், இந்த நாளை நான் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் வருகின்ற சந்திப்புகள், பல வகையான அனுபவங்கள், இவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு வேண்டிய தெம்பை இறைவன் தருகிறார். அதுதான் காலையில் நாம் ஆராதனையிலே அந்த உத்வேகத்தை பெறுகிறோம். காலையில் எழுந்ததும் என்ன ஜெபம் சொல்லுகிறீர்கள்? ஒன்றை வழிவகுத்துக் கொள்ளுங்கள். அநேகர் பல வகைகளிலே ஜெபம் சொல்வதுண்டு. விடியற் காலையில் கண் விழித்ததும் பிதாசுதன் என்று சிலுவை அடையாளம் போடுவதோ, அல்லது இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தல் ஜெபத்தை சொல்வதோ, அல்லது காலை ஜெபமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ எது வேண்டுமானாலும் சரி, அதை தொடர்ந்து ஜெபியுங்கள். அது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புது தெம்பை அந்த நாள் தரும். என்னுடைய ஜெபம், வாட் லார்ட், nothing is going to happen that you and I can't handle together. Lord, nothing is going to happen that you and I can't handle together. இறைவா, நீயும் நானும் சேர்ந்து இந்த நாளில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இருக்க போவதில்லை. இறைவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த காலையில் கொடுக்கின்ற அந்த வைட்டமின் சத்து, உடலுக்கு வைட்டமின் சத்து, ஒரு காஃபி குடிச்சோம்னா, டீ குடிச்சோம்னா தெம்பு, உற்சாகம் பெறுகிறோம். அதுபோன்று மனதுக்கு உற்சாகத்தை தருவது இப்படிப்பட்ட ஜெபங்கள், ஆராதனை, திருப்பலி, நம்மையே ஒப்பு கொடுத்தல். கோவிலுக்கு வர முடியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அமெரிக்காவிலேருந்து எழுதிச்சு, ஃபாதர், இப்பொழுது நான் வேறு ஊருக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு மாதம் போக வேண்டும். அங்கே அருகிலே கோவிலே இல்லை, எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போனால் கோயில் உண்டு, ஞாயிறு திருப்பலிக்கு செல்வேன், தினமும் அன்பொழியிலே திருப்பலி காண்கின்றேன், அந்த இடத்தில் கோவிலே இல்லை, அன்பொழியில்தான் நான் திருப்பலியை காண வேண்டும். இப்படி அவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும், கோயில் இல்லாத இடத்தில் இருந்தாலும் தங்களுடைய எண்ண அலைகளை இறைவனை நோக்கி எழுப்ப முடியும். அதற்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உண்டு. The difference between the good thief and the bad thief was that one repented, the other did not. நல்ல கள்ளனுக்கும் தீய கள்ளனுக்கும் உள்ள வித்தியாசம், ஒருவன் வருந்தினான், இன்னொருவன் வருந்தவில்லை. வருந்தியவன் ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றான், விண்ணகத்தை சுதந்தித்துக் கொண்டான். கடைசி நேரத்திலையும் இயேசுவின் இதயத்தை திருடிவிட்டான் கள்ளன். ஆகவே நல்ல கள்ளன். ஆனால் அந்த தீய கள்ளன், கெட்ட கள்ளன், அவனும் கெட்டு போனா, அவன் கடைசி வரைக்கும் அவன் வாழ்வும் திருந்தவில்லை. ஆகவே இந்த வெள்ளக்கார சாமியாருங்க, நம்ம மிஷனரிமார்கள் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்வார்கள் மறைக்கல்வியில, மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும். மாற்றி விழ வேண்டுமா? முயற்சிகள் வேண்டும். இந்த தென்னை மரத்தெல்லாம் நிறைய விழத்தாட்டினோம், தேவையில்லாதது, பட்டு போனது எல்லாம் சாஞ்சு போய் இருக்குது. அது அப்படியே அர்த்தம், சாஞ்ச பக்கம்தான் விழும். அந்த பக்கத்தில் கட்டடம் இருக்குது, இல்லை வேறு செடி கொடிகள் இருக்கின்றன, பாதிக்கக்கூடாது என்று சொன்னால் கயிற்றை கட்டி எல்லாருமாக சேர்ந்து மறுபக்கத்திலே இழுத்து பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மறுபக்கம் விழும். அவ்வளவு முயற்சி தேவை. அவ்வளவு முயற்சி செய்ய போகிறாயா? இதுவரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு. ஆகவே தான் நிறைய பேர் கடைசி வரைக்கும் கோவில் பக்கம் வராதவங்க வராமலேயே போயிடுவாங்க. மற்றவங்க தான் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு பூசை கொடு, அது கொடு, ஜெபம் செய், கல்லறைக்கு வா, வீட்டுக்கு வா அப்படின்னு தொந்தரவு பண்ணுது. அவர் ஒன்றும் கண்டாமல் அவர் பாட்டு போய் சேர்ந்துட்டார், எதுவும் தேவையில்லை. அந்த பக்கம்தான் விழும். மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும். ஆகவே நீ யாரை சார்ந்திருக்கிறாய்? கடவுளை சார்ந்திருக்கிறாயா, உன்னையே சார்ந்திருக்கிறாயா? In the spiritual life we should have no will to be or become or obtain anything for ourselves.
In spiritual life we should have no will to be. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு பட்டியல் இடுவது அல்ல. பலசர கடைக்கு போறோம், பட்டியல் போட்டு கொண்டு போகிறோம், இது வேண்டும் அது வேண்டும் என்று வரிசையாக. அப்படி ஆண்டவரிடம் வரிசையாக நம்முடைய தேவைகளை குறித்து வைத்துக் கொண்டு இவைகளுக்காக அல்ல, இறைவா உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் இவைகள் நிறைவேற வேண்டும் என்று நம்மையே முழுமையாக அர்ப்பணித்தல் வேண்டும். ஆன்மீக வாழ்விலே நமக்கென்று எந்த ஆசைப்படவோ அபகரித்தலோ எதுவும் இருக்கக்கூடாது. ஜோஹான் டாவ்லர். Judas' presence in the liturgical text this week is a reminder to check our agendas. இந்த வார திருவழிபாட்டு கால அட்டவணையிலே யூதாஸ் பெயர் இடம் பெறுவது நம்முடைய வாழ்வின் சித்தாந்தத்தை நினைவு கூறுவதற்கே. இன்னும் நாளை தினம் யூதாஸை பற்றி இன்னும் அதிகமாக வரும், அப்பொழுது இன்னும் கூறுவேன். ஆனால் அந்த மறையுரையை கேட்டு ஒளிபரப்பு செல்லுகிறது டிவியில். திண்டிவனத்திலிருந்து ஒரு அம்மா கேட்டாங்க, சொன்னாங்க, ஒருவேளை நாளைக்கு அது சொன்னால் பொருத்தமாக இருக்கும், பரவாயில்லை. யூதாஸ் இவ்வளவு இருந்தும் அவன் வாழ்வை பெறவில்லை, சாவை பெற்றான், நரகத்துக்கு சென்றான். அப்படி பெருசா பட்டியல் வரும், நாளைக்கு கவனிங்க. யூதாஸ் இயேசுவோட இருந்தான், ஆனாலும் நரகத்துக்கு சென்றான். யூதாஸ் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டான், ஆயினும் நரகத்துக்கு சென்றான். அப்படின்னு பெரிய பட்டியல் வரும். இந்த அம்மா திண்டிவனத்திலிருந்து ரொம்ப ஆத்மீக வாஞ்சையோடு, ஃபாதர், யூதாஸ் நிச்சயமாக கடைசி நிமிடத்தில் இயேசுனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பான், அவன் நரகத்துக்கு போயிருக்கிற மாட்டான் என்று அவர்கள் வாஞ்சையோடு சொன்னார்கள். அவர்களால் அதை கேட்பதற்கு கூட முடியவில்லை. என்ன அருமையான வாஞ்சையான உள்ளம்! பாவி மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறாரே, நிச்சயமாக அவனை தண்டித்திருக்க மாட்டார். இறைவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறோமா என்பதை உணர்வோம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Give me, Lord, a steadfast heart that no unworthy thought can drag downwards, or unconquered heart that no unworthy purpose may tempt aside. Bestow upon me also, O Lord my God, understanding to know you, diligence to seek you, wisdom to find you, and faithfulness that I may finally embrace you through Jesus Christ our Lord. தாமஸ் அக்வினாஸ் உடைய அருமையான ஜெபம். ஆண்டவரே, தீய சிந்தையால் விழத்தாட்டப்படாத திடமான மனதையும், தீய திட்டங்கள் வெற்றி கொள்ளா மேலான இதயத்தையும் எனக்கு தாரும். உம்மை அறியும் தெளிவையும், உம்மை தேடும் வாஞ்சையையும், உம்மை காணும் ஞானத்தையும், இறுதியில் உம்மை அடைவேன் என்ற விசுவாசத்தையும் என்மேல் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.